உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவது, உன் வாழ்க்கை தளத்தை அப்படியே கர்த்தர் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போவாரு. ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணும்படியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை சொல்றாரு. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். சமாதானத்தை உடன்படிக்கை பண்றது. அவர் பேர் வைக்கிற அதுக்கு பேர் என்னது? the blessing rain, the source of blessing, source of blessing. ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லும்போது சொல்றாரு, அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அப்படின்னா என்னது? ஒரு எங்க எல்லையில கூட பசுமை தெரியும், எல்லையில கூட பசுமை தெரியுங்கிறாரு. ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே இது ஆசீர்வாதத்தின் தேசம், இது கடவுளின் தேசம், இது தேவன் வாசம் செய்கிற வீடு, இது தேவன் இருக்கிற ஸ்தலம்னு சொல்லத்தக்கதாக ஆசீர்வாதம் இருக்குங்கிறாருங்க. அவர் சுற்றுப்புறங்களை எல்லாம் என்ன ஆக்குவாராம்?